வெட்கம் கெட்டவர்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த வெக்கம் கெட்டவர்கள் கொடுங்க, எப்படி கேட்டாங்கன்னு படிச்சு பார்க்கலாம். இந்தாங்க. ஹலோ துரை சார், சௌக்கியமா? டி சாரதா சார், துரைக்கண்ணன்னு தலைவர், பெரிய பேச்சாளர். வணக்கம். என்ன சார் லைப்ரரி பக்கம்? மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க? அரிசி, கோதுமை, கத்திரிக்காய், டொமேட்டோ, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் தானா விளைஞ்சு காப்பாத்துது. ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட், புத்திசாலித்தனமா பேசுற. ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுற, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் a clever girl. பாடி போலாம். இருடி சார், அடுத்த மீட்டிங் நீ தான் சொல்லணும். ஐயோ, நான் நம்ம மீட்டிங் பத்தி கேட்கல, பப்ளிக் மீட்டிங் பத்தி கேட்டேன். ஓ அதுவா? நாளை 6:30க்கு பீச்ல இருக்கு. நான் ஒரு 9 மணிக்கு தான் வருவேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, உன் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், see you. Bye. Bye. பாடி. உன் தலைவரை பத்தி புது தகவல் ஏதாவது? வசந்தி, என்னடி? யாரடி அவன்? துரைக்கண்ணா. என்னமோ கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு வீராப்பு பேசிட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறியடி. இல்லடி, அவர் என்ன ஏமாத்த மாட்டாரு, என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆல் இந்தியா லெவல்ல நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இப்படி வந்து நிக்கிறிய, என் கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க? படிக்காத பொண்ணு பச்சளைய சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறா, ஹாஸ்டல் பொண்ணு, படிச்ச பொண்ணு, மருந்து மாத்திரை எல்லாம் தெரியாது. பேசாம அத கலைச்சு. கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு கட்சி இல்ல. நல்லாவே பேசுற. இந்த பாரு, கலைக்காம இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நாட்டு ஆள போற குழந்தை இல்ல. 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. அப்படின்னா என்னோட பழகும் போது உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, உன்னை வாழ வைக்கிற, அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வாக்குறுதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அது உனக்கு தெரியாது? தெரிஞ்சுதான் கேக்குறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு வா, நீ வாழ்றதுக்கு அப்புறமா நான் வழி காட்டுறேன். ஈவு இறக்கம் இல்லாத பாவி, உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற. அட, கொடுத்தவங்களே கவலைப்படல, நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல இடத்த காலி பண்ணு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குடும்பம் நடத்த போறியா? என்ன செய்வ? இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன். பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு, இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கு. பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா. போடி வழிய. நம்பிக்கையோட துரைக்கண்ணு கிட்ட போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பினா. தான் ஏமாந்ததை நினைச்சு கத்துனா, கதறினா. நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. பட்டாம்பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்டோம். அவ பிரம்ம பிடிச்சவ போல தன் நிலைமையை நினைச்சு நொந்துகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவ தன்னை அழிச்சுக்கவும் முயற்சி பண்ணா. நல்ல காலம், அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன். 5-6 மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. For more updates, like, comment, subscribe to our channel.